அறுபடை வீடுகளில் சிறப்புக்குரிய இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீர் அலைவாய் என்கின்ற இந்த அற்புதமான திருத்தலம். ஒவ்வொரு படை வீடும் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு எடுத்து இயம்புவது போல் அமைந்திருக்கக்கூடியதுதான். அதுல திருச்செந்தூர் எப்படி சிறப்பு பெற்றது அப்படின்னா, கந்த புராணத்தோடு இரண்டரை கலந்த ஒரு அற்புதமான தலம் அப்படின்னா அது இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகவே அவதாரம் செய்கின்றார். அத கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனி ஆகி கருடைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்வார். அப்படி உதித்த முருகப்பெருமான் சூரன சம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிற போது இந்த திருச்செந்தூர் அப்போது கந்த மாதன பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மலையும் கடலும் சார்ந்த இடம். நீங்க 6 படை வீட்டிலேயே பாத்தீங்கன்னா மலை தொடர்புடையதான் பார்க்கலாம். கடலோடு தொடர்புடைய மலையோடு இணைந்த திருத்தலம்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான். இங்க கடலும் இருக்கு, மலையும் இருக்கு. கந்த மாதன பருவம் அப்படின்னு பெயர் படைத்த சந்தன மலை. இங்கதான் சுவாமி படை வீடு அமைத்து தங்குகிறார். தங்கி இங்கிருந்துதான் சூரபதுமனுக்கு வீரபாகுதேவரை தூதுவனாக அனுப்புகிறார். அவர் போயிட்டு வர்றாரு. ஆனா வெற்றி யாரால கிடைக்கும்? முருகனால தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அண்ணா, முதலையும் மூர்க்கனும் கொண்டதை விடாது. ஆகவே சூரன் திருந்த மாட்டான், உங்க வேல் ஒண்ணுதான் பதில் சொல்லும், நாம யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு முருகப்பெருமான் தன் படைகளோடு புறப்பட்டு போகின்றார். சூரனை எதிர்த்து சூரனோடு தேவர் படைகள் எல்லாம் போரிட்டு முருகப்பெருமான் சூரனை சேவலும் மயிலுமாக மாற்றுகின்றார். தன்னுடைய வேலாயுதத்தினாலே சேவலும் மயிலுமாக மாற்றி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் இன்னைக்கும் இந்த முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பகைவனுக்கும் கருணை காட்டக்கூடிய மூர்த்தி அப்படின்னா அது முருகப்பெருமான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பகைவனை அழிச்சுதான் பழக்கம். ஆனா பகைவனை வாழ வைத்த கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். இன்னைக்கும் அந்த பகைவனை நம்ம எல்லாரும் கும்பிடுறோம். சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே அப்படின்னு தான் கும்பிடுறோம். அப்படி சேவலும் மயிலுமாக மாற்றிய பிறகு மறுபடியும் முருகப்பெருமான் இதே இடத்துல வந்து படை வீடு அமைத்து தங்குறார். ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு இன்னொரு முறை போய் தங்கணும்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அப்ப முருகனுக்கு இந்த செந்தூர் மிக மிக பிடித்தமான ஒரு இடம். இங்க வந்து தங்கிதான் தன்னுடைய தந்தையாரை வழிபடுவதற்காக பஞ்சலிங்கங்களை அவர் ஸ்தாபிக்கிறார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜ்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சலிங்கங்களை ஸ்தாபனம் பண்ணி அந்த பஞ்சலிங்கங்களையும் பூஜையும் செய்கின்றார். அப்படி ஒவ்வொரு மலரா எடுத்து அர்ச்சனை பண்ற போது தேவர்கள்லாம் வந்து மறுபடியும் சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காத கையில அப்படியே பூவோட திரும்பி மூலவர் காட்சி கொடுத்தார். அதனால்தான் திருச்செந்தூர் மூலவருக்கு பேர் என்னன்னா பூஜா மூர்த்தின்னு பேர். பூனா பூர்த்தி செய்தல், ஜானா உண்டாக்குதல். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தரும் பூஜா மூர்த்தி யாருன்னா இவர்தான். அப்ப செந்தில் ஆண்டவராக கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இவருக்கு என்ன சிறப்பு? இந்த தலத்துல வந்து முருகனை வணங்கினா என்ன சிறப்பு அப்படின்னா, பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மை காப்பாற்றுவர். இந்த மானுட பிறவியினுடைய பலனே பிறவி பெருங்கடலை கடத்தல். அதத்தான் அருளாளர்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த கடல்ல விழுந்த நம்மள காப்பாத்தணும்னா யார் வரணும்? கடற்கரையில நிக்கிறவன் தானே வரணும். அதனாலதான் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணா இகலோக நலன், பரலோக நலன், முக்தி நலன் அப்படின்னு 3ஐயும் தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த 2ஆம் படை வீட்டை பத்தி எல்லாருமே நிறைய பாடி இருந்தால் கூட அருணகிரிநாத சுவாமிகள் இத திருப்புகள்ல பாடுகிற போது கையிலை மலை அணைய செந்தில் பதில் வாழ்வே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதாவது சிவபெருமான் இருக்கிற இடத்திலேயே கைலை மலையை விட உயர்வானது எங்குமே தேட முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்ப கைலைக்கு இணையா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது திருச்செந்தூர் அப்படின்னு தமிழ் தெய்வமாகிய அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த அழகான திருச்செந்தூர்ல 7/7/2025 நமக்கு முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. எல்லாருக்கும் முருகனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.